சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவஸ்கி. அத்தியாயம் 6. அந்த பைத்தியக்கார கூத்து நடைபெற்று 2 நாட்களாகின்றன. அடே அப்பா, என்ன கலேபரம்! எப்படிப்பட்ட பரபரப்பு! இரைச்சலுக்கும் கூச்சலுக்கும் அடிப்பட்ட பேச்சுக்கும் அளவு ஏது? அத்தனை குழப்பத்துக்கும் மடமைக்கும் அலங்கோலத்துக்கும் நான் அல்லவா காரணம்? சில நேரங்களில் இதெல்லாம் நகைக்கத்தக்கதாகவே இருந்தது. எப்படியும் எனக்கு அப்படித்தான் இருந்தது. எனக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. திடுமென கிறுக்கு பிடித்து விட்டதா என்ன? அல்லது வேண்டுமென்றேதான் அப்படி அட்டகாசம் செய்தேனோ? சிற்சில நேரங்களில் எனக்கு சித்தம் கலங்கிவிட்ட மாதிரி இருக்கிறது. வேறு சில நேரங்களில் இன்னும் நான் சிறு பையனாக கூட, அதாவது பள்ளிக்கூட வகுப்பறையிலேயே இருப்பது போலவும் சேஷ்டைகள் புரிய விரும்புவது போலவும் தோன்றுகிறது. எல்லாம் பலினா செய்த வேலை. அவள் இல்லையேல் இந்த ரகளை ஏற்பட்டே இருக்காது. அல்லது ஒருவேளை நான் அறவே நம்பிக்கை இழந்து போய் எனக்கு ஏற்பட்ட விரக்தியில் இப்படி வாதாடுவது அசட்டுத்தனமே. ஆனாலும் அப்படி செய்துவிட்டேனே. அவளிடம் நான் அப்படி என்னதான் காண்கிறேனோ எனக்கு தெரியவில்லை. அவள் அழகானவள்தான், அப்படிதான் தோன்றுகிறாள். அவள் மதியிழக்க செய்திருப்பது என்னை மட்டும் அல்ல. உயரமானவள். கயிறு போல அவளை 2ஆய் மடித்து விடலாம் அல்லது முடி போட்டு விடலாம் என்று நினைக்க தோன்றும். அவளுடைய பாதங்கள் மெலிந்து நீளமாய் இருக்கின்றன. ஆளை ஏங்க தவிக்க வைக்கும் பாதங்கள் அவை. ஆம், மெய்யாகவே ஏங்கி தவிக்க வைக்கவைதான். அவளது கூந்தல் செவ்வொளியின் சாயல் கொண்டது. அவளது கண்கள் பூனை கண்கள்தான். ஆனால் அவை எவ்வளவு கர்வமாகவும் அலங்காரத்தோடும் அகங்காரத்தோடும் பார்க்கக்கூடியவை தெரியுமா? 4 மாதங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்து இவர்களிடம் வேலை ஏற்பட்டு ஒரு நாள் மாலையில் அவள் ஓட்டலில் நடனக்கூடத்தில் தே கிரியேவுடன் பரபரப்பாய் ஏதோ பேசிக்கொண்டு நிற்பதை கண்ணுற்றேன். அவரை அவள் பார்த்த அந்த பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? பிற்பாடு நான் என் மாடி அறையில் படுத்திருந்த போது இந்த காட்சி அப்படியே என் கண் எதிரே தோன்றியது. அப்பொழுதுதான் அவள் தே கிரியேயின் கன்னத்தில் பலார் என அறைந்துவிட்டு எதிரே நின்று அவரை பார்ப்பது போல இருந்தது. அந்த மாலை முதலாய் அவளை நான் காதலித்து வருகிறேன். நிற்க என் கதைக்கு வருகிறேன். நடைபாதையிலிருந்து நான் கேசினோ செல்லும் பாதைக்கு வந்தேன். அந்த பாதையின் நடுவே நின்று கொண்டு கோமகனும் வருவதற்காக காத்திருந்தேன். எனக்கு அருகே 5 தப்படி தூரத்துக்கு அவர்கள் வந்ததும் என் தலையிலிருந்து தொப்பியை எடுத்து பவ்யமாக குனிந்து வணங்கினேன். கோமகள் வெளிரிய சாம்பல் நிற பட்டு ஆடை அணிந்திருந்தாள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது சுற்றளவில் பிரம்மாண்டமானது. விரைப்பான கிரினோலின் துணி வைத்து தைக்கப்பட்டிருந்தது. மடிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோமகள் கட்டை குட்டையாய் அளவின்றி ஊதி பெருத்திருந்தாள். முகவாயின் மடிப்பு சதை அவள் கழுத்தை வெளியே தெரியாதபடி மறைத்திருந்தது. சிவப்பு முகம். அதிலிருந்த சிறு கண்களில் கடுப்பும் மமதையும் நடப்பதன் மூலம் எல்லோருக்கும் பெரிய சகாயம் செய்கிறவளை போன்ற ஒரு பாவனையுடன் நடந்து வந்தாள். கோமகன் நெடிது உயர்ந்திருந்தார். அவருடைய முகம் வறண்டிருந்தது. ஜெர்மன் பாணியில் எலும்பு முட்டியதாய் இருந்தது. மூக்கு கண்ணாடி போட்டிருந்தார். வயது சுமார் ஒரு 45 இருக்கும். அவருடைய கால்கள் அநேகமாக அவர் மார்பிலிருந்து தொடங்குவதாய் நினைக்கும்படி
அப்படி அவர் உயர்குலத்தின் உருவாய் திகழ்ந்தார். தோகை விரித்தாடும் மயிலைப் போல கர்வம் மிக்கவராய் தோன்றினார். ஆயினும் அவருடைய உடுப்புகள் பொருத்தமின்றி தொளதொளப்பாய் இருந்தன. அவர் முகத்தில் அசடு வழிவது போல் இருந்தது. சிலர் இதை சிந்தனையின் குறியாய் கருதினாலும் கருதுவர். ஒரு சில வினாடிகளில் நான் இந்த விவகாரங்களை என் நினைவில் குறித்து கொண்டேன். நான் தலை குனிந்து வணங்கியதையும் கையில் தொப்பியை வைத்திருந்ததையும் ஆரம்பத்தில் அவர்கள் கவனிக்கவே இல்லை. கோமகன் முகத்தை கொஞ்சம் சுளித்து கொண்டார். கோமகள் மலமளவென்று நடந்து சென்றாள். மாதாம் கோமகளே என்று பலத்த குரலில் அழைத்து, அடியேன் தங்கள் தாசான் என்று ஒவ்வொரு சொல்லையும் அழுத்த திருத்தமாய் உச்சரித்து பிரெஞ்சு மொழியில் கூறினேன். மறுபடியும் குனிந்து வணங்கிவிட்டு தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு கோமகனை பார்த்து பணிவுடன் புன்னகை புரிந்தவாறு அவரை கடந்து நடந்தேன். தொப்பியை எடுத்து வணக்கம் தெரிவிக்கும்படி மட்டுமே பலினா கூறியிருந்தாள். தலை குனிந்து நின்றதும் பிற சேஷ்டைகளும் எனது சொந்த சேர்க்கைகளாகும். இப்படி செய்யும்படி எது என்னை தூண்டிற்றோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். காற்றிலே மிதந்து செல்வது போன்ற ஒரு உணர்ச்சி அப்பொழுது எனக்கு ஏற்பட்டது. வியப்புற்று கோபமாய் என் பக்கம் திரும்பிய கோமகன் ஹைன் என்று கூவினார், அல்லது உருமினார் என்றே சொல்லலாம். நானும் திரும்பி அவரை பார்த்தபடி பணிவுடன் நின்றேன். என் முகத்திலிருந்து இன்னும் அந்த புன்னகை மறையவில்லை. அவரை நான் உற்று பார்த்தேன். அவர் தயங்குவது போல தெரிந்தது. அவருடைய புருவங்கள் ஒன்றை ஒன்று நெருங்கி வந்துவிட்டன. கணத்துக்கு கணம் அவர் முகம் மேலும் மேலும் இருண்டு சென்றது. கோமகளும் என் பக்கம் திரும்பி கோபமும் குழப்பமும் கலந்த முறையில் உற்று பார்த்தாள். பாதையிலேயே சென்றோரில் சிலர் வியப்புற்று எங்களை உற்று பார்த்தனர். வேறு சிலர் அங்கேயே அப்படியே நின்றுவிட்டனர். ஹைன் ஹைன் பலமாய் கோமகன் திரும்பவும் இருமுறை உருமினார். அவருடைய குரலில் ஆத்திரம் பொங்கிற்று. யா ஹோல் என்று அவர் கண்களை உற்று பார்த்தவர் நான் ஜெர்மன் மொழியில் பதிலளித்தேன். ஆசிரியர் குறிப்பு: யா ஹோல் அப்படி என்றால் ஆம் என்ற பொருள் வரும். ஜெர்மன் மொழி. கதைக்கு செல்வோம். பைத்தியம் பிடித்துவிட்டது என்று கேட்டு அவர் தமது கைத்தடியை சுழற்றினார். அதே பொழுதில் அவர் மிரளவும் தொடங்கினார். என்னுடைய உடைகள்தான் அப்படி அவரை கலங்க செய்திருக்க வேண்டும். நான் பாங்காய் நவீன பாணியில் உடுத்திருந்தேன். நிச்சயம் என்னை அவர் மேல் வகுப்பை சேர்ந்தவனாகவே கருதியிருக்க வேண்டும். யா ஹோல் யா ஹோல் என்று என் முழு பலத்தையும் கொண்டு மீண்டும் உரக்க கத்தினேன். பெர்லின் வாசிகள் செய்வது போல ஹோல் என்பதை இழுத்து நீட்டி உச்சரித்தேன். பெர்லின் வாசிகள் தமது உரையாடலில் யா ஹோல் என்னும் தொடரை அடிக்கடி உபயோகிக்கிறார்கள். வெவ்வேறு அர்த்தத்தையும் உணர்ச்சியையும் குறிப்பிடும் பொருட்டு ஹோல் என்னும் அசையை வெவ்வேறு அளவுக்கு நீட்டி உச்சரிக்கின்றார்கள். நான் கத்தியதை கேட்டதும் கோமகனுக்கும் கோமகளுக்கும் பீதியடைந்து விடுக்கென திரும்பி ஓட்டமும் நடையுமாய் அங்கிருந்து போய் சேர்ந்தனர். வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவர்களில் சிலர் பரபரப்படைந்து கூச்சலிட்டனர். ஏனையோர் வியப்புடன் என்னை உற்று நோக்கினர். எனக்கு இந்த விவகாரங்கள் சரிவர நினைவில்லை. பேசாமல் அங்கிருந்து திரும்பி பலினா அலெக்சாந்திராவை நோக்கி நடந்தேன். ஆனால் நான் 100 தப்படிக்கு அருகே சென்றதும் அவள் பெஞ்சிலிருந்து எழுந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு திரும்ப கண்டேன். ஹோட்டல் முகப்பு வாயிலில் அவளை எட்டி பிடித்தேன். அவளை நெருங்கியதும், நீ செய்ய சொன்ன அந்த அசட்டு கூத்தை செய்துவிட்டேன் என்றேன். அப்படியா, சரி, அதன் பலன்களை அனுபவி என்று அவள் என் பக்கம் திரும்பாமலேயே அமைதியாய் கூறிவிட்டு மாடிப்படிக்கட்டை நோக்கி நடந்தாள். மாலை பொழுதின் எஞ்சிய நேரத்தில்
நான் பூங்காவிலும் அங்கிருந்து காட்டுக்குள்ளும் நடந்தேன். பக்கத்து சிற்றரசு வரும் வரை நடந்தே சென்றேன். ஆசிரியர் குறிப்பு: அக்காலத்திய ஜெர்மன் சிற்றரசர்களில் ஒன்றான கெசான், அதாவது தம்ஷாத், விஸ்பதனிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. வழிப்புற உணவு விடுதியில் ஹாம்லெட்டும் ஒயினும் சாப்பிட்டேன். இந்த எளிய உண்டிக்கு நான் 1.5 தாலேர் கொடுக்க வேண்டியதாயிற்று. 11 மணிக்கு தான் நான் ஹோட்டலுக்கு திரும்பினேன். உடனே ஜெனரல் என்னை வருமாறு கூப்பிடுவதாய் தகவல் கிடைத்தது. ஹோட்டலில் நம்மவர்கள் மொத்தம் 4 அறைகள் அடங்கிய 2 தொகுதிகள் எடுத்திருந்தனர். பெரிதான முதலான தொகுதியில் பெரிய பியானோவுடன் கூடிய ஒரு வரவேற்பு கூடமும், அதன் பக்கத்தில் ஜெனரலின் அறையான மற்றொரு பெரிய அறையும் இருந்தன. இங்குதான் எனக்காக காத்துக்கொண்டு அறையின் நடு மையத்தில் ஆடம்பரமாய் நின்றிருந்தார் ஜெனரல். பக்கத்தில் ஒரு சோஃபாவில் தே கிரியே காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். என்ன இதெல்லாம்? என்ன காரியம் செய்துவிட்டு வருகிறீர்? என்னை உற்று நோக்கியவாறு ஜெனரல் கேள்வி கேட்கத் தொடங்கினார். நேரே விவகாரத்துக்கு வந்தோமானால் நன்றாயிருக்குமே என்று நான் பதிலளித்தேன். எனக்கும் ஜெர்மானியர் ஒருவருக்கும் இன்று நடைபெற்ற சந்திப்பை பற்றி கேட்கிறீர்கள் என நினைக்கிறேன். ஜெர்மானியர் ஒருவரா? நன்றாயிருக்கிறது. உர்மெர்கெல்ம் கோமகன், முக்கியமான ஒரு பிரபு. அவரை போய் இப்படி சொல்கிறீரே? அவரிடம் மட்டுமின்றி கோமகளிடமும் நீ மரியாதை குறைவாய் நடந்து கொண்டதாய் கேள்விப்படுகிறேன். இல்லையே, அப்படி ஒன்று இல்லையே. அவர்களை பீதியடைய செய்து விட்டீராமே என்று கத்தினார் ஜெனரல். இல்லவே இல்லை என்றேன் நான். நான் பெர்லினில் இருந்தபோது அங்கே அவர்கள் யா ஹோல் என்று அடிக்கடி கூற கேட்டிருக்கிறேன். கர்ண கொடூரமாய் அவர்கள் இத்தொடரை நீட்டி இழுத்து உச்சரிப்பது வழக்கம். காசினோவுக்கு செல்லும் பாதையில் இவர்கள் இருவரையும் நான் சந்திக்க நேர்ந்ததும் ஏனோ தெரியவில்லை, திடுமென இந்த தொடர் என் நினைவுக்கு வந்து என்னை அப்படி பரபரப்பு அடைய செய்துவிட்டது. அது மட்டுமல்ல, அதற்கு முன் இந்த கோமகளை நான் சந்தித்த 3 சந்தர்ப்பங்களிலும் காலால் மிதித்து நசுக்கப்பட வேண்டிய புழுவாய் என்னை கருதுபவராய் அவ்வளவு அலட்சியமாய் நடந்து சென்றார் அந்த சீமாட்டி. எனக்கும் கொஞ்சம் தன்மான உணர்ச்சி இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த தடவை நான் தலையிலிருந்து தொப்பியை எடுத்துக்கொண்டு குனிந்து வணங்கிவிட்டு, மதாம், அடியேன் தங்கள் தாசன் என்று பிரெஞ்சு மொழியில் மரியாதையாக கூறினேன். ஆம், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், மிகவும் மரியாதையாகவே இதை சொன்னேன். உடனே கோமகன் என் பக்கம் திரும்பி ஹைன் என்று கூவினார். இதை கேட்டு வியப்புற்று நான் யா ஹோல் என்றேன். இதை அவரிடம் நான் 2 முறை கூறினேன். முதல் தரம் சாதாரண குரலிலும், 2வது தரம் இயன்றவரை நீட்டி இழுத்தும் உச்சரித்தேன். நடந்தது அவ்வளவுதான். சிறு பிள்ளைத்தனமான இந்த விளக்கம் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளித்தது. இந்த சம்பவத்தின் அசட்டு கூறுகளை கூடுமானவரை வலியுறுத்தி கூற வேண்டும் என்ற ஆசை என்னை பிடித்து கொண்டு விட்டது. ஆகவே நான் மேலும் மேலும் உற்சாகமாக பேசினேன். என்ன இது, என்னை கேலி செய்கிறீர் என்று கூச்சலிட்டார் ஜெனரல். பிரெஞ்சுக்காரர் பக்கம் திரும்பி வேண்டுமென்றே ரகளையை உண்டாக்க முயலுகிறேன் என்று அவரிடம் பிரெஞ்சு மொழியில் கூறினார். தே கிரியே ஏளனமாய் சிரித்தவர் தோள்களை உலுக்கிக் கொண்டார். நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, அது சரியல்ல என்று நான் ஜெனரலிடம் கூறினேன். நான் நடந்து கொண்டது நன்றாயில்லைதான், அதை மறைக்கவில்லை, ஒத்துக்கொள்கிறேன். முட்டாள்தனமாய் சிறு பிள்ளை போல் தகாத முறையில் கிறுக்குத்தனமாய் நடந்து கொண்டேன் என்று கூட சொல்லலாம். அவ்வளவுதான், அதற்கு மேலே சொல்ல முடியாது.
என்னுடைய இந்த நடத்தைக்காக வருந்துகிறேன் என்பதையும் கூற விரும்புகிறேன். ஆயினும் என் கருத்துப்படி இந்த விவகாரத்தில் என்னை குற்றமற்றவனாக்கும் ஒரு நிலவரத்தையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும். அண்மையில், அதாவது கடந்த 2-3 வாரங்களாய் நான் நலமின்றி இருந்து வருகிறேன். ஏதோ ஒரு வகை கோளாறு என்னை துன்புறுத்துகிறது. சிடுசிடுப்பாகவும் எரிச்சல் கொண்டவனாகவும் இருக்கிறேன். மன பிராந்தியால் அவதிப்படுகிறேன். சிற்சில நேரங்களில் என்னை நான் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. சில நேரங்களில் மார்க்விசு தே கிரியோயும் கூட ஏதாவது செய்ய வேண்டும் என்று அடங்கா துடிப்பு என்னை ஆட்டி வைத்துள்ளது. ஆனால் இதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. மார்க்விஸுக்கு அது பிடிக்காது என்று நினைக்கிறேன். சுருங்க சொன்னால், சிறிது காலமாய் என்னிடம் பிணியின் அறிகுறிகள் நிரம்பவே தென்பட்டு வருகின்றன. கோமகள் உர்மேர்கெல்மிடம் நான் மன்னிப்பு கேட்கும்போது, உண்மையாகவே நான் போய் மன்னிப்பு கேட்டு கொள்ளத்தான் போகிறேன். அந்த சீமாட்டி எனது இந்த நிலைமையை கணக்கில் எடுத்து கொள்வாரா என்று தெரியவில்லை. எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. எனது இந்த சந்தேகத்தை மேலும் உறுதி செய்யும் மற்றொரு விவரத்தையும் குறிப்பிட வேண்டும். நீதி விசாரணை துறையில் எனக்கு தெரிந்தவரை இந்த நிலைமையை தவறான வழியில் பயன்படுத்தி கொள்ள தலைப்பட்டு விட்டனர். கிரிமினல் வழக்கு பிரதிவாதிகளின் சார்பில் வாதாடும் வழக்கறிஞர்கள் குற்றம் புரியப்பட்ட தருணத்தில் பிரதிவாதிகள் தாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர முடியாத நிலையில், அதாவது பிணிவுற்றோராய் இருந்ததாய் வாதாடுவது மிகவும் சகஜமாகிவிட்டது. பிரதிவாதி கொலை புரிந்தது மெய்தான். ஆனால் என்ன செய்கிறோம் என்பது அறியாமலேயே செய்துவிட்டார். டாக்டர்களுடைய சாட்சியமும் பிரதிவாதிகளுக்கு ஆதரவாய் இருக்கிறது. இம்மாதிரியான பிணி இருப்பது மெய்தான். தன் செயலை உணர முடியாத அல்லது பாதி அளவுக்கும் கால் பங்குக்கும் மேல் உணர முடியாத தற்காலிக சித்த பிரமைகள் ஏற்படுவது சாத்தியமே என்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கோமகளும் பழைய தலைமுறையினர் என்பதோடு பிரிஷிய ஜங்கர்களுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் ஆவார். நீதித்துறை மருத்துவத்தில் நடைபெற்று வருவதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆகவே நான் கூறும் விளக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்க்க முடியாதுதான். ஜெனரல், இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? போதும், நிறுத்தும் என்று ஆத்திரம் தொண்டையை அடைக்க உருமினார் ஜெனரல். போதும், இது உம்மையும் உமது சிறு பிள்ளை சேஷ்டைகளையும் முடிவாய் நான் தொலைத்து கட்டப் போகிறேன். கோமகளிடமும் சென்று உமது செயலுக்கு நீர் சமாதானம் கூறிக்கொள்வது முடியாத காரியம். உம்முடன் எவ்வகையிலும் தொடர்பு கொள்வது, நீர் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்கான தொடர்பும் கூட தமக்கு இழிவு உண்டாக்குவதாய் இருக்கும் என்றே அவர்கள் கருதுவார்கள். நீர் என்னை சேர்ந்த ஆள் என்பது தெரிந்தும் காசினோவில் அவர் என்னிடம் வந்தார். நீர் செய்த காரியத்துக்காக அவர் என்னை சண்டைக்கு அழைக்கும் அளவுக்கு சென்றார். உம்மால் நான் பட வேண்டி வரும் உபத்திரவத்தை பாரும். நான் கோமகனிடம் மன்னிப்பு கேட்கும்படி ஆயிற்று. உடனே இன்றே உம்மை என்னிடமிருந்து நீக்கிவிடுவதாய் அவருக்கு நான் வாக்களித்து விட்டு வந்தேன். ஜெனரல், என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் என்னை நீக்கிவிட வேண்டும் என்றா கோரினார் அவர்? இல்லை, நான் தான் அவரை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி வாக்களித்தேன். இதன் பிறகுதான் கோமகன் திருப்தி அடைந்தார். இனி நாம் பிரிந்துவிட வேண்டும். இந்த நாட்டின் பணத்தில் உமக்கு வரவேண்டிய பாக்கி தொகை 40 கூல்டின், 3 புளோரின். இதோ அந்த பணமும் கணக்கு விவரங்களும் சரிபார்த்து கொள்ளும். இனி நீ போய் வரலாம். இக்கணம் முதல் உமக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. உம்மிடமிருந்து தொல்லையும் பிடுங்கலும் தவிர எந்த சுகமும் இல்லை எனக்கு. ஹோட்டல் சிப்பந்தியை அழைத்து நாளை முதல்
உமது ஹோட்டல் செலவுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்று அறிவிக்கப் போறேன். அவ்வளவுதான். வணக்கம். பணத்தையும் பென்சிலில் கணக்கு விவரங்கள் குறிக்கப்பட்டிருந்த காகிதத்தையும் பெற்றுக்கொண்டு ஜெனரலுக்கு தலை குனிந்து வணக்கம் தெரிவித்துவிட்டு விரைப்புடன் அவரிடம் கூறினேன். ஜெனரல், காரியம் இதோடு முடிவுற்று விடவில்லை. கோமகனிடமிருந்து உங்களுக்கு உபத்திரவம் ஏற்பட்டதை கேட்டு வருந்துகிறேன். என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் இதற்கு நீங்களேதான் பொறுப்பு. என் சார்பில் நீங்கள் ஏன் கோமகனுக்கு பதில் சொல்ல முற்பட வேண்டும்? நான் உங்களை சேர்ந்தவன் என்பதாய் கூறிக்கொண்டதன் பொருள் என்ன? உங்கள் குடும்பத்தில் நான் ஆசிரியனாய் வேலை செய்கிறேன், அவ்வளவுதான். நான் உங்கள் மகன் அல்ல, உங்கள் கவனிப்பில் இருப்பவனும் அல்ல. என்னுடைய செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. சட்டப்படி முழு தகுதி படைத்தவன் நான். எனக்கு 25 வயதாகிறது. பல்கலைக்கழக பட்டதாரி என்பதோடு கனவானும் ஆனவன். உங்களுக்கு நான் அந்நியன். என் சார்பில் நீங்கள் பதிலளிக்க முற்பட்டதற்காக உடனே நீங்கள் தக்க பதில் தர வேண்டும் என்று நான் கோரவில்லை என்றால் உங்கள் சிறப்புகளை மதிக்க வேண்டும் என்று நான் விரும்புவதுதான் காரணம். ஜெனரல் திகைத்து போய்விட்டார். பேச முடியாமல் கைகளை விரித்து கொண்டு திணறினார். பிறகு பிரெஞ்சுக்காரர் பக்கம் திரும்பி தம்மையே நேருக்கு நேர் சண்டைக்கு அழைத்து சவால் விடுக்கும் அளவுக்கு நான் செல்வதாய் பிரெஞ்சு மொழியில் அவரிடம் விளக்கி சொன்னார். பிரெஞ்சுக்காரர் பலக்க சிரித்து கொண்டார். தே கிரியே சிரித்ததைக் கண்டு நான் சிறிதும் கலக்கம் அடையாமல் அமைதியாய் தொடர்ந்து பேசினேன். கோமகளை நான் சும்மா விடப் போவதில்லை. ஜெனரல் அவர்களே, கோமகனுடைய புகார்களுக்கு இன்று நீங்கள் செவி சாய்த்தாலும் அவர் பக்கம் சேர்ந்து கொண்டு விட்டதாலும் உங்களுடைய இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவராகவே கருதி இதை பணிவுடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலைக்குள் நான் இந்த கோமகனை அணுகி எனக்கு விளக்கம் தரும்படி கோரப்போகிறேன். எனக்கும் அவருக்கும் இடைப்பட்ட ஒரு விவகாரத்தை 3வது ஒருவரிடம் எப்படி அவர் எடுத்து சொல்லலாம்? என் செயலுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதவன், அதற்குரிய தகுதி இல்லாதவன் போல கருதி என்னை எப்படி அவர் அவமதிக்கலாம் என்று விளக்கம் தரும்படி கேட்கப் போகிறேன். நான் எதிர்பார்த்தது அப்படியே நடைபெற்றது. நான் செய்யப்போவதாய் கூறிய இந்த புதிய சேஷ்டையை கேட்டதும் ஜெனரல் பீதியடைந்து விட்டார். என்ன, பாழாய்ப்போன இந்த விவகாரத்தை இதோடு விட்டு தொலைக்காமல் இன்னும் வளர்த்து செல்லப் போகிறீரா என்று அவர் கூச்சலிட்டார். இதனால் எனக்கு பெருங்கேடு அல்லவா விளையும்? வேண்டாம், உமக்கு இந்த வீண் வம்பு வேண்டாம். நிச்சயமாய் சொல்கிறேன், இங்கே அதிகாரிகள் இல்லாமல் போய்விடவில்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய அந்தஸ்தை, கோமகனுடைய அந்தஸ்தை கருதி அவர்கள், அதாவது மேலும் உம்மால் உபத்திரவம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு போலீசார் உம்மை கைது செய்து இங்கிருந்து வெளியே அனுப்பிவிடுவார்கள். ஆம், அது நினைவில் இருக்கட்டும். ஆத்திரம் அவர் தொண்டையை அடைத்தது. ஆயினும் உண்மையில் பயத்தினால்தான் அவர் அப்படி திணறினார் என்பதை நான் காண முடிந்தது. சகிக்க முடியாதபடி ஜெனரலை கோபம் கொள்ள செய்த எனது அந்த அமைதியான குரலில் அவருக்கு பதிலளித்தேன். ரகளை நடப்பதற்கு முன்னதாகவே எவரையும் ரகளை செய்ததாய் சொல்லி கைது செய்ய முடியாது. கோமகனிடம் இன்னும் நான் விளக்கம் கேட்க முற்படவில்லை. நான் அனுசரித்து போகும் முறை என்ன, எந்த அடிப்படையில் அணுகப் போகிறேன் என்பது தெரியாமலேயே பேசுகிறீர்கள். நான் சுதந்திரம் இல்லாதவன் என்று வேறொருவர் எனது காப்பாளராயிருந்து என் மீது அதிகாரம் செலுத்துகிறார் என்று கோமகன் நினைத்து கொண்டிருப்பது சரியல்ல. எனக்கு அவமானம் உண்டு பண்ணும் இப்படிப்பட்ட நினைப்பை அவர் விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் கவலை கொள்ளவோ அச்சைப்படவோ வேண்டியதில்லை. அடக்கடவுளே, வேண்டாம். இது அலெக்சாக் இவானோவிச்
இந்த பைத்தியக்கார திட்டத்தை நீர் கைவிட வேண்டும் என்று முணங்கினார் ஜெனரல். கோபமான குரலை திடுமென மாற்றி என் கைகளை பற்றி கொண்டு மன்றாடும் குரலில் வேண்டினார். கொஞ்சம் ஆலோசித்து பாரும். உமது இந்த திட்டத்தால் விளையக்கூடியது என்ன? இருப்பது போதாதென்று இன்னும் அதிக தொல்லையும் துன்பமும் தான். என்னுடைய தற்போதைய நிலைமையில் நான் மிகவும் கவனமாய், ஆம், மிக மிக கவனமாய் நடந்து கொண்டாக வேண்டும். நீ இதை ஒத்துக்கொள்வீர் என நினைக்கிறேன். உமக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருக்கிறேன் என்று உமக்கு தெரியாது. நான் இங்கிருந்து சென்றதும் திரும்பவும் உம்மை என்னுடன் சேர்த்துக் கொள்கிறேன். இது தற்காலிக ஏற்பாடுதான். இதற்கான காரணங்கள் உமக்கே தெரிந்திருக்கும் என்று சொல்லி அவலம் தோய்ந்த குரலில் அலெக்சா இவனோவிச் என்று புலம்பினார். நான் கதவை நோக்கி நகர்ந்தேன். கவலைப்பட வேண்டாம் என்று மீண்டும் அவரை கேட்டுக்கொண்டேன். முறை தவறி எதுவும் செய்துவிட மாட்டேன். யாவும் ஒழுங்காகவே செய்யப்படும் என்று வாக்களித்தேன். உடனே வேகமாய் அறையிலிருந்து வெளியே சென்றேன். ருஷ்யர்கள் வெளிநாடுகளில் இருக்கையில் அளவு மீறி தன்வயப்பட்டு விடுகிறார்கள். தம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ, என்ன சொல்வார்களோ, தமது இந்த அல்லது அந்த செயல் சரியானதுதானா என்றெல்லாம் பயப்படுகிறார்கள். சுருங்க சொன்னால் அவர்கள் குறிப்பாய் முக்கியஸ்தர்களாய் இருப்போர் கண்ணில் எண்ணெயை போட்டுக்கொண்டு மிகவும் எச்சரிக்கையாய் நடந்து கொள்கிறார்கள். நெடுங்காலமாய் நிலைநாட்டப்பட்டு வந்துள்ள நடத்தை முறைகளையும் பாணிகளையும் அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். இவற்றை கண்ணை மூடிக்கொண்டு அடிமைகள் போல ஓட்டல்களிலும் கூட்டங்களிலும் சுற்றுலாக்களின் போதும் பயணங்களின் போதும் அப்படியே பின்பற்றுகிறார்கள். ஆனால் இவை யாவற்றையும் அந்நியில் ஜெனரல் சில தனி நிலைமைகளின் காரணமாய் தாம் மிக மிக கவனமாய் நடந்து கொள்ள வேண்டியதாய் வாய்த்தவறி குறிப்பிட்டு விட்டார். இதனால்தான் என்னுடன் பேசுகையில் அப்படி திடுமென பீதியடைந்து கோழையாகி குரலை மாற்றிக்கொண்டார். இதை நான் குறித்து கொண்டேன். என் நினைவில் நிறுத்தி கொண்டேன். இந்த பதற்ற நிலையில் நாளைக்கு அவர் அதிகாரிகளை அணுகக்கூடும். ஆகவே நான் எச்சரிக்கையுடன் இருந்தாக வேண்டும் என்று என்னுள் கூறிக்கொண்டேன். உண்மையில் எனக்கு ஜெனரலை வருத்த வேண்டும் என்ற விருப்பம் துளி கூட இல்லை. இப்பொழுது நான் பலினாவை தான் வருத்த வேண்டும் என விரும்புகிறேன். என்னை இந்த அசட்டு கூத்தில் இறங்க வைத்து மிகவும் கொடுமையாய் என்னுடன் நடந்து கொண்டவள் அவள். போதும் நில் என்று அவளே ஓடி வந்து என்னை வேண்டும்படியான ஒரு நிலைமையை உண்டாக்குவது என நான் உறுதி பூண்டிருந்தேன். என்னுடைய சேஷ்டையால் அவளுக்கும் சங்கடம்தானே ஏற்படும். அதோடு என்னுள் வேறு சில உணர்ச்சிகளும் விருப்பங்களும் எழுந்ததையும் நான் உணரத் தொடங்கினேன். அவள் என்னை ஒரு பதிராய் கருதி அலட்சியப்படுத்துவதற்கு நான் இடமளித்தேன் என்பதால் ஏனையோரும் என்னை ஒரு பொருட்டாய் கருதாது நடந்து கொள்ள இடமளிப்பேன் என்று அர்த்தமல்ல. கோமகன் என்னை மொத்துவதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்கப் போவதில்லை. எல்லோரையும் முட்டாளாக்கிவிட்டு நான் வெற்றி வீரனாய் வெளிப்பட வேண்டும் என்ற ஆசை என்னுள் பீரிட்டு எழுந்தது. எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. ஊர் சிரிக்குமே என்று பயந்து நிச்சயம் அவள் ஓடி வந்து என் சேஷ்டையை நிறுத்தும்படி சொல்வாள். இல்லாவிடில் எப்படியும் என்னை பதிராய் கருதி அலட்சியப்படுத்திவிட முடியாது என்பதையேனும் தெரிந்து கொள்வாய். வியப்பு தரும் ஒரு செய்தி. எங்கள் தாதி படிக்கட்டில் என்னை சந்தித்த போது இதை என்னிடம் சொன்னாள். மரியா பிலிப்போனா தனியே இன்று மாலை ரயிலில் கால்ஸ்பாதுக்கு புறப்பட்டு சென்றாளாம். அங்கிருக்கும் அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரியிடம் போகிறாளாம். இதன் பொருள் என்ன? அவள் பல நாட்களாகவே இப்படி திட்டமிட்டிருந்ததாய் தாதி கூறுகிறாள். பிறகு ஏன் இதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை? ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இது தெரியாமல் இருந்ததா?
2 நாட்களுக்கு முன்பு மரியா பிலிப்னாவுக்கும் ஜெனரலுக்கும் இடையே வார்த்தை தடித்து விட்டதாய் தாதி குறிப்பிட்டாள். அப்படியா சேதி? மத்மாசேல் பிளான்ஷை பற்றிதான் இருவரும் பேசியிருக்க வேண்டும். ஆம், இறுதி முடிவுக்குரிய கட்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சூதாடி